அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவைதாத அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆனி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை, தசமி திதி இரவு மணி 8:17 வரை இருக்கு. பின்னாடி ஏகாதசி திதி, சுவாதி நட்சத்திரம் இரவு 9:31 வரை, பின்னாடி விசாக நட்சத்திரம், அமிர்த யோகம் சித்த யோகம். இந்த யோகங்களாம் நன்றாக இருக்கிறது. ராகு காலம் எப்போதுமே சனிக்கிழமை 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளியன் 6 முதல் 7:30. சூலம் கிழக்கு, சனிக்கிழமை மணிக்கு சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்களாம் எப்படி இருக்கிறது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இந்த மிதுனத்தில் சூரியன் இருக்கார், அவரோட குரு சேர்ந்து இருக்கார். கடகத்தில் புதன் இருக்கார், செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருக்கார். சந்திரன் கன்னியில தான் இருக்கார், இதுல துலாத்தில் இருக்கார். சனி ராகு கும்பத்தில் இருக்கு. சுக்கிரன் சொந்த வீடான ரிஷபத்தில் ஆட்சியில் இருக்கார். இது இந்த கிரகங்களுடைய நிலைமை. இந்த மேஷ ராசிக்கு நேரம் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கு சனியும் ராகுவும் 11ஆம் இடத்துல இருக்கு. ராகு சனி 11ஆம் இடத்துல இருப்பது நல்லது. பாவக்கிரகங்கள் 3, 6, 11 நன்று. சனியும் ராகு 10ஆம் இடத்துல இருப்பது தொழிலுக்கு நல்லது, 11ஆம் இடத்துல இருப்பது தொழிலுக்கு நல்லது, நல்ல முன்னேற்றத்தை. அதுபோன்று குரு பகவான் மேஷராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு, சரியில்லை. ஆனா 2ஆம் அதிபதி 2ல இருக்காரு, அது ஒரு நல்ல அமைப்பு. குடும்ப ஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி இவங்க பலமா இருக்காரு, அது ஒரு நல்ல அமைப்பு. அதனால இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதாவது குரு பகவான் மட்டும் சரியில்லை, மற்ற கிரகங்களாம் நன்றாக இருக்கிறது. அதனால ஓரளவு நன்மையை நடைபெறும், கவனமா நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 2ல இருக்காரு, உங்க ராசிநாதன் ராசியிலே இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது, 2ல குரு இருப்பது சிறப்பு. 10ல சனி ராகு இருப்பது தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும், தொழிற்சாலம் நன்றாக இருக்கிறது. அன்பான மிதுன ராசி என்பவர்கள உங்களுக்கு குருபான் ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்ம குரு இடமாற்றங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், இந்த மாதிரி பதவி மாறலாம், சொந்த ஒரு பக்கம் மாற்றம் வாங்கிட்டு வரலாம். இப்படியெல்லாம் ஒரு அமைப்புகளை இது ஏற்படுத்தும். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, குருபான் 12ல் இருக்காரு, எந்த கிரகங்களும் உங்களுக்கு பலமா இல்லை. அதனால பார்த்து கவனமா ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். புதுசா காரியங்களை எதுவும் பண்ணாதீங்க, விரயமான நேரம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது சுப விரயங்களை பண்ணுங்க. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, அருமையான நேரம். குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனா சனி ராகு 7ல இருக்காரு, மனைவியினுடைய உடலில் ரொம்ப கவனம் தேவை. 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், அதனால அதுல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, அதனால அதை பார்த்து கவனமா நடந்து கொள்ளுங்கள். ஆனா குரு பகவான் 11ஆம் இடத்துல அருமையான லாபஸ்தானத்தில் இருக்காரு, அவர் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை அவரை பார்க்கிறார், அதெல்லாம் நல்ல பலன். அன்பான கன்னி ராசி என்பவர்கள உங்களுக்கு நேரம் சரியில்லை, குரு 10ல இருக்காரு. 10ஆம் இடத்துல குரு பெறும்போது கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். அதனால
பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக அன்பாக பேசுங்க. யார்கிட்டையும் கோபமாக பேசாதீங்க, கெட்ட பேர் ஏற்படும், அதுக்குடைய வாய்ப்பு இருக்கு. பதவி பறிபோகும்லாம் சொல்றாங்க. அதனால மேல் அதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க முன்னாடி போகணும், பின்னாடி இருக்கிற நாளைக்கு வரக்கூடாது. அதனால முண்டி போகணும். அப்படிங்கிறனால கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, கவனம் தேவை. அதனால அன்பான கன்னிராசி என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். இந்த துளாராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ஒரு பழமொழி உண்டு. அதனால அந்த 9ஆம் இடம் நல்ல அமைப்பு. அதனால இது நல்ல பலன்களை தரும். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்துல குரு இருப்பது நல்லது. அந்த இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, இருந்தாலும் குருவோட சேர்ந்து இருக்காரு. நன்மைகள் கூடும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. விருச்சிக ராசி என்பதிலே உங்களுக்கு 8ல் குரு இருக்காரு. கட்டம குரு. எதுவும் செய்யாதீங்க, புதுசாக தயவு செஞ்சு எதுவும் பண்ணிட்டு மாட்டிட்டு முடிக்காதீங்க, விரயமாயிடும். அன்பான தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு அமோகமான நாள். நல்ல காற்றடிக்கிறது, தூக்கி பத்திரமா வச்சுக்கோங்க. நல்ல காரியம்லாம் நடைபெறும். நல்ல காரியம்னா என்ன? அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி ஒரு 22 வயசுக்குள்ள இருந்தால் வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். அடுத்து 27ன்னா கல்யாணம் பண்ணலாம். அடுத்து 30ன்னா வீடு கட்டலாம், தொழில் துவங்கலாம், வீடு வாங்கலாம். இப்படி நல்ல காரியங்கள் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியங்கள் கூட இப்போ நடப்பதற்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு சனி பகவான் 3லையும் ராகு 3ல இருப்பது நல்ல யோகம். அதாவது தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான காற்று அடிக்கிறது. நல்லா தூத்தி பத்திரமா வச்சுக்கோங்க. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. கழிவு நேரம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளு. 7 சனியில் பாதை சனி, அதாவது ஏதோ சொல்கிறாங்க, கண்ட சனிங்கிறாங்க, வயிற்று சனிங்கிறாங்க, பாதை சனிங்கிறாங்க, இப்படி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது கழிவு நேரம், முடிய போகின்ற நேரம். அதனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் குருவும் உங்களுக்கு சரியில்லை, அதனால் ரொம்ப கவனம் தேவை. கும்பராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு, இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஜென்ம சனி, ஜென்மத்தில் ராகு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 5ஆம் இடத்தில் இருப்பது பெரிய சிறப்பு, நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. குரு பகவான் உங்களுக்கு 4ல் இருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்த்தா தொழில் நன்றாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும், கஷ்டத்துக்கு இடையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொழில் நன்றா போகணும். அப்படி வச்சுக்கோங்களேன். 2 நாளைக்கு ஒரு தடவை வியாபாரம் நல்லா நடக்கும், பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். வியாபாரமே இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொழில் நல்லா நடந்தால் சமாளிச்சுடலாம். சராசரி வியாபாரம் நடந்துடும். சராசரி ஒரு 1000 ரூபாய்க்குன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு நடக்குது. அப்போ 2 நாளைக்கு மாதம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா, அந்த மாதிரி வியாபாரம் வந்துடும். ஆக சராசரி வியாபாரங்கள் நடக்கும், தொழில் நடக்கும், வருமானம் வரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களை, கும்பராசி என்பவர்களை, மகர ராசி என்பவர்களை, நீங்கள்லாம் 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால சனி பகவானுடைய வழிபாடு நடந்து செய்யுங்கள். சனி பகவானுக்கு எள்ளுதிர்வை ஏற்றுங்கள். சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு அன்னம் வைங்க. வன்னி பாத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பாத்திரத்தால சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல பலன் தரும். உங்களால் இயன்ற அளவு நல்லதை செய்யுங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள். அன்பர்களே, நம்மளால இயன்ற அளவு தர்மம்னு அதுக்கு பேர். நம்மளால என்ன முடியுமோ அந்த காரியத்தை நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை, இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப அருமையான ஒரு சிறந்த அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அன்பான நேயர்களை, நாம் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள்லாம் நலமுடன் இருக்கணும். அதனால நம்மளால இயன்ற, அதாவது சாப்பிட்ற சாத்துல ஒரு குடி எண்ணம் அடுத்தவங்களுக்கு, பசுமாட்டுக்கு ஒரு குடி பச்சை, ஒரு குடி புல், இறைவனுக்கு ஒரு குடி பச்சை, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இப்போ காசு கொடுத்து நம்ம பூவெல்லாம் வாங்க வேண்டாம். வில்வ மரம் இருக்குது அப்படின்னா அந்த வில்வ மரத்தில் இருக்கிற இலையை பறித்து, பத்திரத்தை பறித்து நல்லா அலம்பிக்கிட்டு அதை கொண்டு சிவபெருமானுடைய பாதத்தில் வச்சோம்னா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அருகம்புல் இருக்குது அப்படின்னா அந்த அருகம்புலை பறிச்சுட்டு சுத்தமாக அலசிட்டு அதை விநாயகர் பாதத்தில் வச்சோம்னா ரொம்ப நல்லது. அரளிப்பூ இருக்குது அப்படின்னா வீட்டில் அரளி செடி வச்சு பயன்படலாம். அந்த செவ்வரளிப்பூ
அந்த பூவை பறித்து முருகனுக்கும் தாய் துர்க்கைக்கும் சாத்தலாம். அதெல்லாம் நல்ல பலன். இப்படி நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு பெரிய புண்ணியத்தை செய்யலாம். வீட்டில் மலர் செடியெல்லாம், வீட்டில் இடம் இருந்ததுன்னா புஷ்ப செடியெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி அதை வந்து காசுக்கு புஷ்பம் வாங்காமல் நம்முடைய உழைப்பு மேலே அந்த புஷ்பத்தை கொண்டு இறைவனுக்கு சாத்தினோம்னா அது பெரிய நல்ல புண்ணியம். அதனால் அன்பான நேயர்களை நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை இப்போ திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. யாகசார பூஜைகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. சிறந்த வேதிகளை கொண்டு அங்கே சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வேண்டிய பணிகளாக இருக்குது. 23ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அன்பான நேயர்களை நம்ம போக முடிஞ்சவங்க நேரடியாக போய் பார்க்கலாம். போக முடியாதவங்க டிவியில் ஒளிபரப்புவாங்க, அதை பார்த்து அந்த முருகனை தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். நம்மளால் முடிஞ்ச வரும் ஒரு முறை திருச்செந்தூர் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அன்பான நேயர்களை நமக்கு நல்லதே நடக்கும். நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும். நம்ம குழந்தைகள்லாம் நலமுடன் வாழணும். நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும், அதுகளுக்கு திருமணம் நல்லபடியாக ஆகணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம அனுதினமும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். நம்ம எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலான முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.